நாட்டில் கள்ள நோட்டுகள் எண்ணிக்கை 37 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள குறிப்பில், கடந்த நிதியாண்டில் 1.18 லட்சம் எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது முந்தைய ஆண்டை விட 37.3 விழுக்காடு கூடுதல் என்றும், இதன் மதிப்பு ரூபாய் 5.88 கோடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் 51,000 எண்ணிக்கையிலும், 200 ரூபாய் கள்ள நோட்டுகள் 32,660 எண்ணிக்கையிலும் வங்கிகள் கண்டறிந்துள்ளன. 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 3,508 எண்ணிக்கையிலும் புழக்கத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 500 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்திய நிலையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. இதனால் 500 ரூபாய் தாள்கள் தடை செய்யப்படலாம் என அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இதனிடையே ரிசர்வ் வங்கியின் நிகர லாபம் ரூபாய் 2.7 லட்சம் கோடி என்று ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கையிருப்பு தங்கத்தின் மதிப்பு 4.32 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. தற்போது 879 மெட்ரிக் டன் தங்கம் கையிருப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை பவுனுக்கு 200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 8,920 ரூபாய்க்கும், 1 பவுன் ரூபாய் 71,360க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.